என்னங்க? ஏய், சொன்னா நம்புடா. துர்காவை கல்ல கட்டி போட்டமே, அந்த குளத்துல டெட் பாடியா, அதுவும் துண்டு துண்டா மிதந்துகிட்டு இருந்தாடா. அத என் கண்ணால பார்த்த. அவன் அவன் எப்படி அங்க வர முடியும்? அப்ப இங்க வந்தது யாரா இருக்கும்? ஐயா, நீங்க அப்படியே லைன்ல இருங்க, நான் உள்ள போய் அவனே உங்ககிட்ட பேச வைக்கிறேன். டேய், ஏய், டேய். என்னங்க, இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? எங்க காணா? பாலு, பாலு. டேய் சாண்டி, சாண்டி, டேய் இருக்கியாடா? டேய் பாலு, பாலு, டேய் எங்கடா போன? டேய் பாலு, நம்ம வாசல்ல தானே இருந்தோம். நம்மளை தாண்டி எப்படி போயிருப்பான்? டேய், டேய் சாண்டி, ஏதாவது பேசுறா? என்னங்க, என்ன ஆச்சு? யார்கிட்ட இப்படி பதட்டமா பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி நடு ராத்திரியில கத்திட்டு இருக்கீங்க? நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? டேய் சாண்டி, டேய் லைன்ல இருக்கியா இல்லையாடா? டேய் சாண்டி, ஐயா. டேய் டேய் டேய், என்னடாச்சு? பாலு ரூம்ல தான் இருந்தான், ஆனா இப்ப ஆளை காணோம் ஐயா. டேய் டேய் முட்டாள், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்லடா, சத்தமா எப்படா வருவான்? இது பாரு, என்ன டென்ஷன் படுத்தாத. கனவு கனவு ஏதாவது கண்டியாடா? ஐயா, குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், அவ இங்க வந்தாயா? நான் வாங்கி வச்ச மொத்த பிரியாணி சாப்பிட்டாயா? இங்க பாருங்கயா, எலும்பு கூட விட்டு வைக்கல, கடிச்சு மின்னல் துப்பிட்டு போயிட்டாயா? டேய், அவன் செத்துட்டான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்தா பிரியாணி தின்னா எலும்பெல்லாம் கடிச்சு போட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ. என்ன பார்த்தா எப்படி இருக்க உனக்கு? என்ன பார்த்தா எப்படி இருக்கு? ஐயா, நான் சொல்றத நம்புங்கய்யா. பாலு இங்க வந்தான், உடனே ஊருக்கு வா ஐயா கூப்பிட்டாருன்னு சொன்னான். நான் சந்தேகப்பட்டு உங்களுக்கு கால் பண்ணையா. இப்ப உள்ள வந்து பார்த்தா ஆளை காணையா. ஐயா, அவன் உட்கார்ந்திருந்த இடம் கூட ஈரமா தான் இருக்கு. டேய் சாண்டி, ஐயா நல்லா கவனமா கேளு. இத பாரு, இங்க நடக்கிறது எல்லாமே மர்மமா தாண்டா இருக்கு. நான் சொல்லாம நீ கிளம்பி இங்க வந்துராத, ஓகேவா? அப்படி மட்டும் நீ வந்த, ஒருத்தி இல்லடா 2 பேரு சும்மா கண் கொத்தி பாம்பு மாதிரி காத்துக்கிட்டு இருக்காளுங்கடா. ஒருத்தி அந்த நந்தினி, இன்னொருத்தி ஐயா. ஐயா, என்னாச்சியா? இன்னொருத்தின்னு சொல்லி நிறுத்திட்டீங்க. இல்லடா, அவதான்டா கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டோமே, துர்கா. துர்காடா, அவதான் மறுநாளே வீட்டுக்கு வந்துட்டான்னு நான் சொல்லியிருந்தேன்ல. நாளுக்கு நாள் அவ தொல்லையும் அழிச்சாட்டியமும் அதிகமாகிட்டே இருக்குடா. என்னங்கய்யா, அந்த பொண்ணை பத்தி பேசும்போது நீங்களே பயந்து போய் பேசுறீங்க. அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாளா? அவளை அடிச்சு குளத்துல தூக்கி போடுறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட அண்ணா அண்ணான்னு உயிர் பிச்சை கேட்டு கெஞ்சினா. நீங்க என்னடான்னா அவளை போய் பெரிய ஆள் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க. டேய், விஷயம் புரியாம பேசாத. அந்த நந்தினி கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தான் உன்னை இங்கிருந்தே நான் போ சொன்னேன். ஆனா அவளை விட
துர்கா தாண்டா டேஞ்சரானவ. அவகிட்ட மாட்டுன அவ்வளவுதான். ஐயா, துர்கா உங்க மருமகளா போயிட்டாங்க. அதனாலதான் நீங்க சொல்றத அமைதியா கேட்டுட்டு இருக்கேன். அவெல்லாம் ஒரு ஆளுன்னு ஒரு அறை கொடுத்தா தாங்குவாளாயாவ? ஏய், ஏய் சாண்டி, ஐயா, யாரா கத்துனது? ஐயா இங்க யாரும் இல்லையா? உங்க வீட்டுல இருக்கிற லேடி யாரோ தான் அப்படி கத்திருக்காங்க. டேய், என் பக்கத்துல என் பொண்டாட்டி நான் பேசுறது மட்டும்தான் கேட்டுட்டு நிக்கிறா. எங்க யாரும் கத்தல. ஐயா, அப்ப நடுவுல யாரையா கத்திருப்பாங்க? அதான்டா எனக்கும் புரியல. யாரு கத்திருப்பா? ரே முட்டா பசங்களா, நானும் உங்க லைன்ல தாண்டா இருக்கேன். நாம 3 பேரும் கால் போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். என்னவோ பக்கத்துல இருந்து கத்துற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கீங்க. டேய், யார் நீ? டேய் துங்க நான் கொடுக்கா, மரியாதை இல்லாம பேசுன பொல்ல பேத்துருவேன். நான் யாருன்னு உங்க ஆவுடைய ஐயா கிட்ட கேட்டு பாரு. நான் யாருன்னு தெரியறப்ப நீ உசுரோடவே இருக்க மாட்ட. ஐயா, இவ யாரியா? உங்க பேரெல்லாம் சொல்றா. அவ மட்டும் என் முன்னாடி இருந்தா நான் யாருன்னு அவளுக்கு காட்டியிருப்பேன். ரேய், உங்க ஜமீன் ஐயாவே என் குரலை கேட்டதும் பேச்சு மூச்சு இல்லாம அடங்கி இருக்காரு. ரொம்பதான் துள்ளுற. அதான் பெரிய மனுஷன் உன ஊரு பக்கமே வர வேண்டான்னு சொல்றாருல. சொன்னா கேட்க மாட்டியா? என்ன சொன்ன? துர்காலாம் ஒரு ஆளான்னு சொன்னல. உன் ரூம்ல இருந்து பாலுன்னு ஒருத்தன் பிரியாணி சாப்பிட்டுட்டு போனானே, அவனை திரும்பவும் அனுப்பி வைக்கட்டுமா? உனக்கு தெரியுமா, பாலு மட்டும் இல்ல பாஸ்கரும் போய் சேர்ந்துட்டான். ஆவுடைய உன்கிட்ட இதெல்லாம் சொல்லல. ஐயா, என்னையா சொல்ற இவ? பாஸ்கர் செத்துட்டானாயா? ஆமாண்டா, அவன கோயில்ல வச்சு புலி அடிச்சு கொன்னுடுச்சு. ஐயா, என்னையா சொல்றீங்க? எனக்கு இப்போ பயமா இருக்கியா? இந்த பொம்பளை யாரியா? உங்களே மிரட்டுறா? ஏய், நீ எப்படி லைன்ல வந்த? ஆவுடே, இப்ப அதுவா முக்கியம்? நான் சொல்ல போற விஷயம்தான் முக்கியம். என்ன சொல்ல போற? உன் ஆளு சாண்டி இருக்கால, உன் பேச்ச கேட்காம இந்த பக்கம் வந்தான்னு வெய்யு. ஐயா, இவ யாரியா? இவ எதுக்கு நம்மள மிரட்டுறா? டேய் சாண்டி, கொஞ்சம் பேசாம இருடா. டேய் சாண்டி, ஆவுட எப்படி அலறான்னு பார்த்தல. மட்டசேகர், பாலு, பாஸ்கர்னு அவன் கண்ணு முன்னாடியே வரிசையா காவ வாங்கியிருக்கேன். அதனால குறுக்க பேசாம அமைதியா கேளு. ஆவுடே, ஆட்டம் இதோட முடிய போறதில்ல. இது நீ ஆரம்பிச்ச கேம்.
இப்போ என் பக்கம் வந்துருச்சு. இப்பதானே கேம் சூடு பிடிச்சிருக்கு. போக போக சும்மா ரோலர் கோஸ்டர் மாதிரி பறக்கும் பாரு. உன் தலை கிறுகிறுன்னு ஆக போகுது. சாண்டி, மறுபடியும் சொல்றேன், இந்த பக்கமே வந்துராத. ஆவுடே வச்சிட்டுமா? ஹலோ 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 ஹலோ. ஐயா, யாரையா இவ? சேகரு, பாலு, பாஸ்கர்னு எல்லாரையும் அவதான் காவு வாங்கினதா சொல்றா. இனிமே நீங்களே கூப்பிட்டாலும் நான் ஊர் பக்கமே வரலையா. யாரியா இவ? தெரியலடா, தெரியல. துர்கா ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றான்னா இன்னொரு பக்கம் இவ என்ன டார்ச்சர் பண்றாடா. என்னால முடியலடா, முடியல. டேய், நானே சொல்லாம நீ இந்த பக்கம் வந்துராத, வந்துராத. புரிஞ்சுதா? இல்லையா, இப்போதைக்கு நான் அந்த பக்கம் வரவே மாட்டேயா. எதுவானாலும் சரி, நானே உனக்கு கால் பண்றேன். சரிங்கய்யா. மை போன. என்னங்க, முன்னாடி போன்ல தெலுங்குல பேசினவ அது வேற யாரும் இல்ல, துர்கா தானே சொன்னீங்க. இவ்வளவு தூரம் துர்கா தான் பேசினான்னா நாம நேர்லயே போய் அவளை கையும் களவுமா பிடிச்சிருக்கலாம்ல. அகிலா, தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு அவகிட்ட இருந்து போன் வந்துச்சு. துர்காவா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு அவளை தேடி நான் மாடிக்க போனேன். ஆனா அங்க துர்கா கிட்ட போனே இல்ல. ஆனா அந்த தெலுங்குக்காரி சேகர், பாலு, பாஸ்கர் இந்த 3 பேரோட கொலைக்கும் அவதான் காரணம்னு ஒத்துக்கிறா. அது மட்டுமா, செத்து போன பாலு சாண்டி கிட்ட போய் நான் அவனை சென்னைக்கு வர சொன்னதா சொல்லிருக்கான். செத்து போனவன் எப்படிங்க அங்க போக முடியும்? எல்லாம் அந்த தெலுங்குக்காரியோட வேலைதான். முதல்ல என்கிட்ட பேசினான்னு சொன்னல, அப்ப அவ என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? அவ என்கிட்ட பேசும்போது, செத்து போனவனுங்களாம் உயிரோட வருவான். நான் எழுத போறது ரத்த சரித்திரம். The game starts now. நம்மள சுத்தி என்னங்க நடக்குது? துர்கான்னு ஒருத்திய கொன்னுட்டு தான் நாம நினைச்சோம். ஆனா அவ மறுநாள் சின்ன காயம் கூட இல்லாம முழுசா வந்து நிக்கிறா. அவ இங்க வந்ததுல இருந்து நம்ம சந்தோஷம், நிம்மதி, தூக்கம் எல்லாமே போச்சு. அவளை பைத்தியக்காரி ஆக்கணும்னு வர வச்ச கோகிலாவ இவ பைத்தியமாக்கி அனுப்பிட்டா. இதுக்கு நடுவுல ஒருத்தி தெலுங்குல போன்ல பேசி மிரட்டுறா. ஒரு கட்டத்துல நான் துர்காவும் அவளும் ஒரே ஆள்னு தான் நம்புனேன். இன்னைக்கு அதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஆனா அந்த தெலுங்காரி 3 கொலையும் நான் தான் பண்ணேன்னு சொல்லி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுக்கிறா. சாண்டி எங்கேயோ தலைமறைவா இருக்கா, அவனுக்கு ஆபத்து இல்லைன்னு நம்பினேன். ஆனா செத்து போன பாலு அங்க போயிருக்கான்னா அதுக்கு காரணம் யாரு? அந்த தெலுங்குக்காரி தானே. அவ செத்து போனவன் உயிரோட வருவான்னு சொன்னால, அவ சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே நடத்தி காட்டிட்டாளே. ஒருத்த உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவனை மறைச்சு வச்சிருக்கோன்னு நம்புறதுக்கெல்லாம் இனிமே எந்த அர்த்தமும் இல்ல. கடைசி அவ என்ன தெரியுமா சொன்னா? என்னங்க சொன்னா? அவடை, நீ ஆரம்பிச்சு வச்ச கேம்
இனி என் பக்கம் வந்துருச்சு. இப்பதான் கேம் சூடு பிடிச்சிருக்கு. போக போக சும்மா ரோலர் கோஸ்டர் மாதிரி பறக்கும் பாருன்னு சொன்னா. இது வரைக்கும் இல்லாத பாடெல்லாம் பட்டாச்சு. இனி படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா அவ இனிமேதான் ஆரம்பம்னு சொல்றா. அவ ஆட்டி வைக்கிற பொம்மைங்களாங்க நாம. எங்கேயோ இருந்துகிட்டு ஆட்டம் காட்டுவேன்னு சொல்றா. அவளுக்கெல்லாம் நாம இடம் கொடுக்கவே கூடாதுங்க. ஏதாவது பண்ணணும். சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? என்னால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன். இனி என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இப்படி சொன்னா எப்படிங்க? ஏய், என்ன பண்ண சொல்ற? எனக்கு இப்ப நிம்மதி வேணும். தொணன்னு பேசாத. போய் படுத்து தூங்க போ. அது இல்லங்க, நான் ஏய், போ. போன்னு சொல்றல. நீ போக மாட்ட, நான் போறேன். மணி 1:15 ஆகுது. ஏன் இப்படி குடிக்கிறீங்க? பேசாம இருக்கியா? முழு பாட்டில் குடிச்சா கூட எனக்கு தூக்கம் வராது இன்னைக்கு. போய் படுத்து தூங்கு. கும்பாபிஷேகத்துக்குள்ள இந்த கோவில்ல இருந்த பாரம்பரியமான என்னோட பஞ்சலோக சிலை மறுபடியும் இங்க வந்து சேரும். ஒரு பக்கம் துர்கா, ஒரு பக்கம் நந்தினி, 2 பேர் கதையை முடிக்கணும். ஆளுங்களை அனுப்பி காட்டுக்குள்ள வச்சு அவளுகளை கொல்ல பிளான் போட்ட. அதுலயும் அவளுக்கு தப்பிச்சிட்டாளுங்க. எப்படி இதெல்லாம் கனகா பண்றா? உண்மையிலேயே அவ ஏதாவது மேஜிக் பண்றாளா இல்ல ஸ்பெஷல் பவர் இருக்கான்னு தெரியலையே. ஓ, யாரது? என்ன விடுங்க. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. என்ன விடுங்க. யாருன்னு கேக்குறல. எனக்கு பயமா இருக்கு. என்ன விட்டுறீங்க. என்ன விடுங்க. எதுக்கு அப்படி பண்றீங்க? ஐயோ, பயமா இருக்கு. என்ன விடுங்க. விடுங்க என்ன. ஐயோ, விடுங்க. எனக்கு பயமா இருக்கு. விடுங்க. ஐயோ, யாரது? ஏய், அறிவல உனக்கு. இப்படியா பண்ணுவ? கொஞ்ச நேரத்துல மூச்சு நின்ன மாதிரி ஆயிடுச்சு. கீழே தள்ளுற மாதிரி. உன்னை எவ்வளவு நேரம் பிடிச்சிருந்த? ஒரு 5-10 செகண்ட் இருக்குமா? அதுக்கே உனக்கு இவ்ளோ கோவம் வருது. அப்போ துர்காவை தலையில அடிச்சு உடம்புல கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டீங்களே, எப்படி இருந்திருக்கும்? அவ அரை உசுரா அன்கான்சியஸா அசையவோ கத்தவோ முடியாம மனசுக்குள்ள இப்படி துடிச்சிருப்பா. அப்ப துர்கா என்ன பாடுபட்டிருப்பான்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. அத தெரிஞ்சுக்கதான் உன்னை வச்சு சும்மா ட்ரையல் பார்த்த. மொட்டை மாடியில இருந்து தள்ளி விட பார்த்ததுக்கு இப்படி ரியாக்ட் பண்றியே. அப்போ துர்காவோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அவ பாவம் இல்ல. என்னவோ நான் தான் துர்காவை கொன்ன மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு அவங்க கூட போனேன், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா துர்காவை குளத்துல தூக்கி போடுறப்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணல. இதுக்கு முன்னாடி கூட துர்காவை நீதானே மாடியில இருந்து தள்ளி விட்ட. என்னடி
ஒண்ணும் தெரியாதவ மாதிரி முழிக்கிற. ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். அன்னைக்கு உயிருக்கு போராடி துர்கா அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டா. நீ எவ்ளோ நல்லவன்னு எனக்கு தெரியும்டி. இங்க பாரு, இங்க உள்ளவங்க என்ன அப்படி பண்ண வச்சுட்டாங்க. அதுக்காக என்ன தள்ளி விட்டு இருந்தேன்னா என்னத்துக்கு நான் செத்து போயிருப்பேன் தெரியுமா? துர்கா நல்ல பொண்ணு, அவளையே சாவடிச்சிட்டீங்க. ஆனா நீ கொலைகாரி, நீ செத்த என்ன ஆக போகுது? ஆனா உன்னெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சாவடிச்சிடக்கூடாது. உன்னை வச்சு செய்யறதுல உயிரோட இருக்கிறதுக்கு செத்தே போயிடலான்னு நீயே அந்த முடிவு எடுக்கணும். ஹே, ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. ஏன்னா உன்னால எனக்கு ஆக வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. அது வரைக்கும் நீ பயந்து பயந்து சத்துக்கலாம். என்னடி லுக்கு? எங்கேயோ லோக்கல் ரவுடியோ சுத்திட்டு இருந்தவ நீ இன்னைக்கு ராஜ வாழ்க்கை வாழற. இதுக்கு காரணம் நான் தானே. அதெல்லாம் நினைச்சு பாக்குறியாடி நீ? உன்னால பார்த்தாலே கடுப்பா இருக்கு. உன் பேரை சொல்ல கூட எனக்கு பிடிக்கல. உன்னை யாரடி பார்க்க சொன்னா? கண்ணு முடிக்கோ. ஆனா என் பேரை சொல்லாம என்ன மனசுல நினைச்சா கூட உன் முன்னால வந்து நிப்ப. அப்படிதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பத்தி நீ நினைச்சுக்கிட்டு இருந்த. எப்படி கரெக்டா வந்து நின்னா? சரி, நான் நினைச்சேன் நீ வந்த கீழே தள்ளி விடுற மாதிரி பூச்சாண்டி காட்டுன. ஆனா நீ இங்க வந்ததுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கணுமே. அது என்னன்னு சொல்லு.